என்கிட்ட ஒரு டேட்டா செட் இருக்கு ஒரு டேட்டாஸ் இருக்கு. ஸோ இதை வச்சு நான் எப்படி அலைன்மெண்ட்ஸ் அண்ட் முக்கியமான இம்பார்ட்டன்ட் எஸ்எல் ஷார்ட்கட்ஸ் எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஸோ என்கிட்ட இங்க லிஸ்ட் ஆஃப் காலம்ஸ் இருக்கு வித் ஹெட்டர், ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், கிளாஸ், சப்ஜெக்ட், மார்க்ஸ், அட்டெண்டன்ஸ் அண்ட் ரிசல்ட். நான் போயிட்டு இதே சென்டர் அலைன்மெண்ட் பண்ண போறேன். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இங்க போயிட்டு சென்டர் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டேட்டாஸ் எல்லாமே சென்டர் அலைன்மெண்ட் ஆயிருக்கும். இப்போ கொஞ்சம் பாக்குறதுக்கு ஆர்கனைஸ்டா இருக்கு. பேசிக் அண்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸல் ஷார்ட்கட்ஸ் என்னன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல்+C. கண்ட்ரோல்+C என்ன பண்ண போதுன்னா எனக்கு ஒரு டேட்டாவை இன்னொரு காப்பி எடுத்து கொடுக்க போகுது. இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன், கண்ட்ரோல்+Cங்கிற ஷார்ட்கட் கிளிக் பண்ணிட்டேன். தென் இங்க போயிட்டு நான் ஜஸ்ட் கண்ட்ரோல்+V கொடுத்தா எனக்கு என்னோட டேட்டாஸ் பேஸ்ட் ஆகிடும். ஸோ கண்ட்ரோல்+C இஸ் ஃபார் காப்பி அண்ட் கண்ட்ரோல்+V இஸ் ஃபார் பேஸ்ட். அண்ட் எனக்கு ஒரு டேட்டாவை கட் பண்ணி பேஸ்ட் பண்ணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல்+X கொடுப்பேன். தென் என்னோட செல்லுக்கு போயிட்டு கண்ட்ரோல்+V கொடுப்பேன், எனக்கு பேஸ்ட் ஆகும். ஸோ கண்ட்ரோல்+X எனக்கு கட் பண்ணி கொடுக்க போகுது. இன்கேஸ் இப்ப நான் கட் பண்ண டேட்டா எனக்கு வேணாம், எனக்கு இந்த ஸ்டெப்பை ரீடூ பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஜஸ்ட் கண்ட்ரோல்+Z அப்படின்னு அமுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் மாடிஃபைட் ஸ்டெப் ரீடூ ஆயிடும். ஸோ கண்ட்ரோல்+G is for undo and control+Y is for read. Okay, so இப்போ எனக்கு சில இன்னும் நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கு. control+S is for save and control+A is for select all, control+B is for bold and control+arrow keys is for move to last data cell. இதுதான் மெயினான எக்ஸல் ஷார்ட்கட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் என்ன பண்ணணும்னா நம்மளோட டேட்டாவை ஹைலைட் பண்றதுக்கு யூஸ் பண்ண போகுது. இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஹைலைட் மார்க்ஸ் அபவ் 19 கிரீன் அப்படிங்கிற கலர்ல எனக்கு ஹைலைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஷோ லோ வேல்யூஸ் இன் ரெட், அதாவது 90க்கு மேல அதுக்கு அட்டெண்டன்ஸ், அதாவது 90% மேல வச்சிருக்கிறவங்க கிரீன்ல ஹைலைட் பண்ணுங்க, ஆர் கம்மி மார்க்ஸ் வாங்கினவங்க ரெட்ல ஹைலைட் பண்ணுங்க. இந்த மாதிரி கம்பேர் பண்ணிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி நம்மளோட கஸ்டமைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பண்ணிக்கலாம். So this helps us quickly understand important data without reading everything. So நம்ம பார்த்த உடனே அது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இம்போர்ட்டிங் டேட்டா, அதாவது வெளியிருந்து டேட்டாஸ் எப்படி இம்போர்ட் பண்ணுறதுங்கன்னு பார்க்க போகிறோம். இம்போர்ட்டிங் டேட்டா ஃப்ரம் டீலிமிட்டட் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ், அதாவது வெளியே இருக்க ஒரு ஃபைலை நம்ம எப்படி எக்ஸல்குள்ளே இம்போர்ட் பண்ண போகிறோம். அந்த எக்ஸல் ஃபைல் மேபி சிஎஸ்வி ஃபைலாக இருக்கலாம், லைக் கமா செப்பரேட்டட் வேல்யூ ஃபைல்னு சொல்லுவோம். அதே மாதிரி லைக் டேப்ஸால் செப்பரேட்டாக இருக்கலாம், செமிகாலன்ஸால் செப்பரேட்டாக இருக்கலாம், ஸ்பேசஸால் செப்பரேட்டாக இருக்கலாம். ஒரு டேட்டாவும் கமாவால் செப்பரேட்டாக இருக்கிறத நம்ம சிஎஸ்வி ஃபைல்னு சொல்லுவோம். தென் அதே மாதிரி டேப்ஸால் செப்பரேட்டாக இருக்கும், செமிகாலன்ஸால் செப்பரேட்டாக இருக்கும், ஸ்பேசஸால் செப்பரேட்டாக இருக்கும். ஸோ இந்த கமாஸ், டேப்ஸ், செமிகாலன், ஸ்பேஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா டீலிமிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம போயிட்டு டேட்டா டேபுக்கு போகணும். போயிட்டு லைக் கெட் எக்ஸ்டர்னல் டேட்டா போனீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ சோர்ஸஸ் இருக்குது. ஒரு வெப் ஆக்சஸ்லேருந்து எடுத்துக்கலாம், இல்லாட்டி வேறு ஒரு ஆக்சஸ்லேருந்து எடுத்துக்கலாம். லைக் மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ் டேட்டா பேஸ்லேருந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் எடுத்துக்கலாம். தென் இந்த மாதிரி எனக்கு நிறையா சோர்ஸஸ் இருக்குது. ஸோ இந்த சோர்ஸஸ்லேருந்து தான் நான் டேட்டாவை எக்ஸல்குள்ளே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சிஎஸ்வி ஃபைல் உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிடுங்க. தென் இன்கேஸ் எனக்கு ஒரு சிஎஸ்வி ஃபைல் எடுக்க போகிறேன் அப்படின்னா சூஸ் பண்ணிவிட்டு இம்போர்ட் கொடுக்கும். இம்போர்ட் கொடுத்தோன்னா அப்படி ஒரு விசார்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இங்கே கேட்குது பார்த்தீங்களா, டீலிமிட்டட் ஆயிருக்கா, கேரக்டர்ஸ் சச் அஸ் கமாஸ் ஆர் டேப்ஸ் செப்பரேட் ஈச் ஃபீல்ட், அதாவது எந்த ஃபீல்டால் உங்களுக்கு டீலிமிட் ஆயிருக்கு அப்படின்னு காமிக்குது. ஸோ இது எனக்கு சிஎஸ்வி ஃபைல் அப்படிங்கிறங்காட்டி கண்டிப்பாக கமாவால் தான் செப்பரேட் ஆயிருக்கும். ஸோ என்னோட டேட்டா ஹேஸ் ஹெட்டர்ஸா அப்படின்னு காமிக்குது. எஸ், மை டேட்டா ஹேஸ் ஹெட்டர்ஸ்ன்னு கொடுக்குறேன், நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ டீலிமிட்டர்ஸ் இருக்குது, டேப், செமிகாலன், கமா, ஸ்பேஸ் அப்படின்னு. இன்கேஸ் வேற ஒரு டீலிமிட்டரால் லைக் ஹைஃபன் இந்த மாதிரி டீலிமிட்டரால் எனக்கு வேல்யூ செப்பரேட் ஆயிருக்கலாம், நான் அந்த ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இங்கே எனக்கு கமாவால் செப்பரேட் ஆயிருக்கு. ஸோ என்ன பண்ணேன், நான் கமா கொடுக்குறேன், டேப் எடுத்து விட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு காலமும் எனக்கு ஸ்பிளிட் ஆயிடுச்சு கரெக்டாக. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு எனக்கு இந்த டேட்டாஸ் எல்லாம் ஜென்ரலில் வேணுமா, டெக்ஸ்ட்டில் வேணுமா, டேட்டில் வேணுமா, டு நாட் இம்போர்ட் காலம், இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு காமிக்குது. ஸோ நான் ஜென்ரல்னே கொடுக்குறேன் இப்போதைக்கு. ஸோ ஃபினிஷ் கொடுத்துடலாம். எனக்கு எங்கே இன்சர்ட் பண்ணணும்னு கேட்குது. எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்டில் A1லேருந்து இன்சர்ட் பண்ணுமான்னு கேட்குது, இல்லை நியூ ஒர்க் ஷீட்லேருந்து இன்சர்ட் பண்ணுமான்னு கேட்குது. ஸோ நான் எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்லேயே இம்போர்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன். ஓகே, பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இன்சர்ட் ஆயிடுச்சுன்ட்டு. என்னோட ஃபைலில் 3 காலம்ஸ் இருக்குது, கோட், சிம்பிள்,
சிம்பிள் நேம்னு சொல்லிட்டு அந்த கோட் சிம்பிள் நேம் எல்லாமே வந்து எனக்கு கமாவால் செப்பரேட் ஆயிருந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், டேட்டாவை இம்போர்ட் பண்ணிட்டேன், அது வந்து எனக்கு கமாவால் செப்பரேட் ஆயிருக்கு. ஸோ எனக்கு வந்து அதுதான் டீலிமிட்டர்னு கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 3 டேபிள் காலம்ஸாக ஸ்பிட் ஆயிருச்சு. ஸோ ஒரு காலமையும் எனக்கு கமாவால் ஸ்பிட் பண்ண டேட்டாஸை ஒரு 3 காலம்ஸாக எனக்கு ஸ்பிட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவு வில் பி இம்போர்ட்டிங் delimited text files. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்னொரு ஃபைல் இம்போர்ட் பண்ணி பார்க்கலாம். சேம் CSV ஃபைல் இம்போர்ட் பண்ணி பார்க்கலாம். கெட் எக்ஸ்டர்னல் டேட்டாக்கு போயிட்டு ஃப்ரம் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு எனக்கு டர்ட்டி கஃபே சேல்ஸ்னு ஒரு டேட்டா செட் எடுத்திருக்கேன். நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்களா டீலிமிட்டட் ஃபிக்ஸ்டு வித்னு கேட்குது. டீலிமிட்டட்னா எனக்கு கமாவோட டீலிமிட்டட் ஆயிருக்கு. இன்கேஸ் ஃபிக்ஸ்டு வித் நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்மளே வந்து வித் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் ட்ராக் பண்ணிவிட்டு நம்ம வித் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே நம்மளுக்கு அது வந்து இட்ஸ் நோ யூஸ். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், கமாவோட டீலிமிட்டாக இருக்குது. ஸோ டீலிமிட்டட்னே சொல்ல போகிறேன். எனக்கு ஹெட்டர்ஸ் இருக்கா? எஸ், என்னோட டேபிளுக்கு கண்டிப்பாக ஹெட்டர்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ என்னோட இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் என்னோட டேட்டாஸ் எல்லாமே கமாவால் செப்பரேட் ஆயிருக்கு. ஸோ நான் டேப் எடுத்துட்டு கமா கிளிக் பண்ண போகிறேன். பார்த்தீங்களா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு காலம் வைஸ் எனக்கு இங்கேயே பிரித்து காமிச்சிச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். எனக்கு ஜென்ரலில் வேணுமான்னு கேட்குது. எஸ், ஜென்ரலே இருக்கட்டும்னு சொல்கிறேன். ஃபினிஷ் கொடுக்குறேன். இப்போ எங்கே உங்களுக்கு இன்சர்ட் பண்ணணும்னு கேட்குது. நான் வந்துட்டு A1லேயே இன்சர்ட் பண்ணுங்க. நான் ஒரு புது ஷீட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன், அதனால A1லேயே இன்சர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல போகிறேன். ஓகே கொடுத்தோன்னே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னோட CSV ஃபைலில் இருந்த டேட்டாஸ் கமாவால் செப்பரேட் ஆகிருந்த டேட்டாஸ் எல்லாமே தனித்தனியாக அதுவே காலம்ஸில் ஸ்பிட் ஆயிடுச்சு. இப்படி தான் நீங்கள் வந்து உங்களோட டெக்ஸ்ட் ஃபைலை வந்து எக்ஸலுக்குள்ள இம்போர்ட் பண்ண போகிறீங்க.